ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் தன் எஜமானனுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருக்கிற ஊழியக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவருடைய விருப்பம் என்னது என்று தெரியாதவர்கள் அல்ல, தெரிந்தவர்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை தெரியாதவர்கள் இல்லை, தெரிந்தவர்கள் தான் அநேகர் இருக்கிறோம். வேத புத்தகம் சொல்லுது, நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் பரிசுத்தமாகணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆக்கினை அடையக்கூடாது என்று தன்னுடைய எல்லா இரத்தத்தையும் தேவன் சிந்திருப்பார் என்றால் அவருடைய விருப்பம் என்னவா இருந்திருக்கும்? நீங்கள் பாவத்திலே வாழ்கிறதா தான் இருந்திருக்குமா? அந்த தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை ஆயத்தமாக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாகத்தான் இருந்திருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு அவர் இவ்வளோ பெரிய வேலையை செய்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தையே சிந்தி உங்களை பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றும்படிக்கு அவர் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்றால் ஆக்கினை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நாம் அநேக நேரங்களில் நாம் ஏன் ஆயத்தமாகாமல் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படாமல் இருக்கிறோம் என்றால் நம்முடைய பாவத்துக்கு ஏற்ற தண்டனை நமக்கு கிடைக்கவில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் வேத புத்தகம் அப்படி சொல்லவில்லை. தேவனுடைய நீதி என்பது வேறு. அந்த தேவனுடைய நீதி என்ன செய்தார்களோ அதையே அவர்களுக்கு கொடுத்து விடுகிறதா இருக்கிறது. பாருங்க, இங்கே அப்சலோம் என்ன செய்கிறார்? தகப்பனுடைய மறுமனையாட்டிகளாகிய 10 பேரோடு கூட அவலட்சணமான காரியத்தை செய்கிறார். அதனால் என்ன நடந்தது? யோவாபினோடு கூட இருந்த 10 படை வீரர்கள் அவரை அடித்து கொண்டார்கள். இங்கே 10 பேர் அவனுக்கு எடுத்தான், 10 பேர் அவனை என்ன பண்ணிட்டாங்க? அதோனி பேசேக்கு என்கிற ஒரு ராஜா என்ன செய்தான்? மற்ற ராஜாக்களுடைய கை விரல்களை, கால் விரல்களை துண்டித்தான். அதே போலயே அவனுக்கும் அந்த தீர்ப்பு வந்துவிட்டது. ஆனால் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பாவம் மன்னிப்புக்கு பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தம் இல்லை என்றால் அதனுடைய தண்டனைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். அது திரும்பும் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவே நம்மை இரத்தத்தினால கழுவப்பட வேண்டும் என்று பேசிக்கொண்டே இருக்கிறார்.